ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது கொஷின் நம்பர் 9. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குளிர்சாதன பெட்டியை விற்பனை வரியோடு சேர்த்து ரூபாய் 14,350க்கு விற்கப்படுகிறது. அதன் உண்மையான வாங்கிய விலை 13,050 எனில் விற்பனை வரி சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது சேல் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் சேல் டேக்ஸும் ப்ராஃபிட்டும் எல்லாம் ஒரே மாதிரி தான் வந்து கால்குலேஷன் பண்ணுற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 13,050 ரூபாய். செல்லிங் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14,355ன்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த சேல்ஸ் டேக்ஸு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு இந்த சேல்ஸ் டேக்ஸுங்கிறது கிட்டத்தட்ட வந்து அடக்க விலையை காட்டிலையும் கூட தான் வருது அந்த பொருளோட விற்பனை விலை. ஸோ அப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் மாதிரியே கால்குலேட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்ம அதை அப்படி சொல்ல முடியாதுல்ல. இதை சேல் டேக்ஸ்னே போட்டுக்குவோம். சேல் டேக்ஸ் பர்சன்டேஜ் இட்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இதில் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ இந்த கான்செப்டில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். சேம் ப்ராஃபிட்டோட கான்செப்ட் அது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1305. அதாவது 14,350ல் 13,050 கழிச்சோம் அப்படின்னா 1350ங்கிறது கிடைக்கும். காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 13,050 இன்ட்டு 100. ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர் கேன்சல். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 1 டைம் தான். ஸோ 10ங்கிறது தான் பேலன்ஸு. ஸோ சர்வீஸ் டேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10%. இந்த 10%ங்கிறது வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குது.